வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். துரியதவம் பெற்று தந்த அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் வாழ்க்கை தெரிவித்துக்கொண்டு இந்த அருமையான பௌர்ணமி நல்ல தினத்திலே நமக்கு சிறப்பான பௌர்ணமி இருக்க வந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களே வாழ்த்தி வரவேற்கிறோம். துணை பேராசிரியர் நம்மளுடைய இந்திரா அம்மா டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. அம்மா அவர்கள் வருக வருகை என்று நம்மளுடைய அறக்கட்டளை சார்பாக வருக வருகை என்று வரவேற்கின்றோம். அம்மா அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் உங்களுடைய அன்பர்களை பகிர்ந்து கொண்டு பெருமகிழ்ச்சி அடைவோம். அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னை உலக சமுதாய சேவா சங்கத்தில் நிறுத்திக்கொண்டு டெல்லி மனவளக்கலை மன்ற அரங்கில் சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். அம்மா அவர்கள் டிப்ளமா முடிச்சிருக்காங்க. நம்மளுடைய யோகமும் மனித மரபும் இந்த கல்வியில் அது மட்டும் இல்லாமல் இலங்கை, யாழ்ப்பாணம் மற்றும் பல்வேறு வெளிநாடுகளிலும் சிறப்பாக ஒரு தொண்டாற்றி வருகிறார்கள். வேதாத்திரியத்திலே அப்படியே அர்ப்பணித்த மாதிரி அவங்களோட வாய்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக ஒரு கனிவானவர்கள், ரொம்ப எளிமையானவர்கள். அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியர் போனவங்களுக்குலாம் நிறைய தெரியும். ஸோ எம்ஆர்சி வகுப்புகள், நிறைய டிப்ளமோ கிளாஸஸ் எல்லாமே எடுத்துருக்காங்க. பள்ளி கல்லூரிகளில் எல்லாம் சிறப்பான முறையில் வேதாத்திரி பயிற்சியை கொடுத்து மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்து வந்துட்டு அப்படிப்பட்ட அம்மாவுடைய ஆடியர்கள் நம்ம இங்கே வந்திருக்கோம்னா இங்கே வந்திருக்காங்க. அப்போ ரொம்ப நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கோம்னு நினச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நேற்றுலாம் அம்மா இறைஞான மொழி நடத்தினாங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்த விட்டு எங்களால் போகவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக நல்ல முறையில் நடத்திருக்கோம். ஸோ அம்மா அவர்களே நம்மளுடைய அறக்கட்டளை சார்பாக வருக வருகை என்று வரவேற்கின்றோம். இந்த மௌனம் வந்து அம்மா அவர்கள் நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டேன். உங்களின் சார்பில் வாழ்க்கை வளர்ப்பிடமா வாழ்க்கை ஸ்டாண்ட் இருந்தா வச்சிருங்க. ஈஸி. ஸ்டாண்ட் வச்சா ஈஸி தானே. அவ்வளோதான். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நமது ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருள் இருக்கும் மாங்காடு மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நல்லதொரு தினமான பௌர்ணமி தினத்தில் மௌன நோன்பு ஏற்று தவம் ஏற்றி அதோடு சின்ன சிந்தனை பெற வந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும், தவம் ஏற்றிய அம்மா அவர்களுக்கும், வரவேற்ற ஜெயந்தி அம்மா அவர்களுக்கும், வந்திருக்கும் இருபான்மை அன்பர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன். சாமிஜி சொல்றாரு, பேசா நோன்பு என்பது வெறும் வாய் மூடல் அல்ல அப்படின்னு சொல்றாரு. பெரிய மறைபொருளாம் மனதை அறியும் ஆய்வு அப்படின்னு சொல்கிறார். எது பெரிய மறைபொருள் அப்படின்னு கேட்டால், எந்த ஒன்றை எண்ணினாலும் அதுவாகவே மாறும் தன்மை கொண்டது மனசு மட்டும்தான். அது பிரபஞ்சத்தை எண்ணினால் பிரபஞ்சமாக மாறும். இப்போ ஒருத்தவங்க ஒரு வெள்ளை வெள்ளைன்னு ஒரு டிஷர்ட் கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்க, இதை வாஷ் பண்ணிடு அப்படின்னு. அப்படி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் லேசாக ஒரு இங்க் பட்டுருச்சு, ஒரு துளி அதில் இருக்குது, நீ அந்த இங்கு போயிட்டான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கொடுத்தாங்கன்னா, நாம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிஷர்ட்டை ஒரு பார்வை பார்க்குறோம், ஒரு சின்னதாக அதில் ஒரு புள்ளி இருக்குது. இப்போ நல்லா எடுத்துட்டு இப்போ அலசி அப்படி உதறி காய போடுறதுக்கு முன்னாடி அதை தேடுவோம். இப்போ மனசு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த புள்ளிக்குள்ளே போய் உட்காந்துருக்கு. ஆனால் நாம் தவத்தில் என்ன பண்ணுறோன்னா, கோடான கோடி நட்சத்திரங்களையே எண்ணுவோம் அப்படி சொல்லி மனசால் விரியவும் செய்கிறோம். அப்போ அந்த மனசு ஒன்றி புள்ளியாயும் இருக்கும், அன்றில் விரிந்திடில் ஆராய்ச்சியோடும் இருக்கும். அகன்ற நிலையில் உள்ளாய் அப்படின்ன மாதிரி
இந்த மனசு வியாபகமானாய் நீ அப்படின்னு சுவாமிஜி எழுதுறாரு. விண்ணிலும் மண்ணிலும் வியாபகமானாய் நீ அப்படின்னு அவர் சொல்றது தெய்வத்தையும் அந்த இறைநிலையை மறைபொருளாக இருந்து எண்ணும் மனசையும் தான். அப்போ மனசை நம்ம ஒன்று விரிந்த நிலையில் வச்சுருக்கலாம், இல்லைன்னா ஒடுங்க நிலையில் வச்சுருக்கலாம். ஆனால் ரெண்டுக்கும் இடப்பட்ட இடத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். ஏன்னா புற பொருளோடு தொடர்பு கொண்டு புற மனிதர்களோடு எல்லாமே வாழ்க்கைக்கு அவசியம்தான். உறவுகளும் அவசியம், அதோடு சேர்ந்து பொருளாதாரமும் அவசியம், எல்லாமே அவசியம். ஆனால் இந்த மனசை ஆராய்ச்சிக்கு உட்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மௌன காலத்தில். பேசா நோன்பு என்பது வெறும் வாய்மூடல் அல்ல, பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வுனா மனதிலே உள்ள அனைத்தும் மற்றெங்கே தேடிவீர்னு இன்னொரு பாடலை சொல்லிட்டாரு. அப்போ இருக்கிறதெல்லாம் எங்கன்னு கேட்டிங்கன்னா மனசில் தான் அத்தனையும் போட்டு வச்சுருக்கோம். அப்படி அத்தனையும் போட்டு வச்ச இந்த மனசை நாம் ஆராய்ச்சிக்குரியதாக மாற்றுறதோ அல்லது இந்த மனசு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு பிடிச்சி வச்சுட்ருக்கிறதோ முடியாத காரியம். இப்போ ஒரு பொருளாக இருந்ததுன்னா அதை ஒரு பீரோவில் வச்சு பூட்டிடலாம். ஒரு மிக்சியாக இருந்ததுன்னா அதை ஒருத்தரை கொடுத்து சரிப்படுத்தி வாங்கிடலாம். ஆனால் மனம் ஒரு அலை இயக்கம். அதை சரிப்படுத்துவதற்கோ அல்லது ஒரு பொருளாக இன்னொருத்தரை கொடுத்துட்டு சரிப்படுத்துவதற்கோ முடியாத காரியம். ஆனால் மனம் என்பது என்னென்ன சாமி சொல்ல, அது பிறந்து கொண்டே இருக்கும் ஒரு அலை அப்படின்னு சொல்கிறார். அடுத்த நிமிடம் நான் என்ன போகிறேங்கிறது நமக்கே தெரியாது. அடுத்த நிமிடம் நம்மிடம் எண்ணம் வரும்னு நமக்கே தெரியாத போது நம்ம எண்ணத்தின் வழி என்ன பண்ணுறோம், வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. அதை எப்படி நிறுத்த முடியுமானா சாமிஜி சொல்லிட்டாரு, எந்த இடத்திலும் மனதையோ எண்ணத்தையோ நிறுத்த முயலாதீர்கள்னு சொல்கிறார். அது அதுவாக நின்றால் நல்லது, அவ்வளவுதான். அப்போ ஓடுற நீர் ஓடி போய் சேர்ற வரைக்கும் அது ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எந்த இடத்துல போய் அந்த ஓட்டத்தை நிறுத்தணுங்கிற கலக்கும் போது அது தன்னால் நின்று போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அநேகமாக பார்த்துருப்பீங்க, முக்கடல் கூடும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் அது ஒரு இடம் இருக்காங்க. அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் சேர இடம், ஆறு எல்லாம் சேர இடம். ஆனால் அது அமைதியாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். எல்லா தண்ணியும் சேர்ந்தா அது எப்படி அமைதியாக இருக்கும்? எல்லா நீரும் சேர்ற இடம் அமைதியான இடமா. அந்த மாதிரி நீர் தானே அமைதி அடைந்தால் தான் உண்டு, இல்லைன்னா அது ஓடிட்டே தான் இருக்குமா. அப்படி ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான் நம்மோட மனசு. அதுவாக அமைதி அடைஞ்சாதான் உண்டு. அப்படி அதுவாக அமைதி அடைவதற்கு ஒரு பொருளை எண்ணினாலோ அல்லது ஒரு மனிதரை எண்ணினாலோ அந்த பொருளின் தன்மையும் அந்த பொருளோட வடிவமும் நமக்கு எப்படி வருமோ அதே மாதிரி தான் ஒரு மனிதரை நினைச்சோம்னா அவர்களுடைய தன்மை, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, கோவப்படுவாங்களா, அன்பாக இருப்பாங்களா, கருணையாக இருப்பாங்களா, எவ்வளோ கேரக்டர் நம்ம பார்க்குறோம், அவர்களோட சேர்ந்து அந்த தன்மை நம்ம மனசுக்கு வந்துடும். அப்படி வரும்பொழுது நம்மளோட மனசில் ஒரு மாற்றம் ஏற்படுது. ஆனால் மௌனத்தில் எதையும் எண்ணாது இருக்க முடியுமான்னு கேட்டால் எதையும் எண்ணாமல்லாம் இருக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சாமிஜி சொல்கிறாரு, ஓடும் நீரை எங்கே வேணாலும் போன்னு விட முடியாது. நமக்கு சாதகமாக நம்ம திருப்பிக்கலாம்ல, அதே மாதிரி மனசை நிறுத்த வேண்டாம். நமக்கு சாதகமாக நல்ல வழியில் நல்ல எண்ணங்களாக மாற்றி அமைப்பதற்கு உரிய பயிற்சி தான் மௌனம். அப்போ மௌனத்தில் என்ன செய்யலாம், நீண்ட தவம் செய்யலாம். அது என்ன, நீண்ட நேரம் ரொம்ப நேரம் தவம் செஞ்சால் தூங்கிட மாட்டோமா? தூங்க மாட்டோம். ஏன்னா மனசுக்கு வேலை கொடுக்க 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 மனம் என்ன பண்ணாது, தூங்காது. ஆனால் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன செய்கிறோன்னா புரண்டு புரண்டு படுத்துட்டு ஒரு கட்டத்தில் நம்ம தூங்கிடுறோம் பார்த்தீங்களா. அப்போ தூக்கத்துக்குள்ளே போகும் பொழுது நம்முடைய மன அலைச்சல் வேகம் டெல்டாங்கிற நிலையில் உள்ளே இருக்கக்கூடிய உயிரோடு அது ஒன்றி போயிடும். அதனால் நமக்கு தூக்கத்தில் நம்மளோட அனுபவமே இல்லை. அப்போ தூங்கும்போது நம்ம எதை நினைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா எதையுமே எண்ணுவது இல்லை. நம்ம தூங்குகிற இடம் தெரியாது, மறந்துடுவோம். அப்புறம் நம்மளே நம்ம மறந்துடுறோம், ஒன்றுமே இல்லைன்னு வைங்க. அப்படி கிட்டத்தட்ட இறப்பு நிலைக்கு போயிட்டு மீண்டும் பிறக்கிறோம் காலையில். அப்படி ஒரு நிலையில் இருக்கும் பொழுது எதுவுமே இல்லாத ஒரு நிலை, எந்த அனுபவமும் பெறாத ஒரு நிலை இந்த மனசுக்கு இருக்குது. காலையில் எந்திரிச்சோம்னா கேட்குறாங்க, எப்படி தூங்குனீங்க, நல்லா தூங்குனீங்களா? அப்புறம் நான் சொல்கிறேன், ரொம்ப நல்லா தூங்குனேன். நல்லா தூங்குனேன்னு உடனே அவங்க கேட்குறாங்க, எத்தனை மணிக்கு தூங்க தொடங்குனீங்கன்னு கேட்டால் அது சொல்ல தெரியல. நான் புரண்டு படுத்துட்டு இருந்தேனா, பாட்டு கேட்டுட்டு இருந்தேனா, டிவி பார்த்துட்டு இருந்தேனா, ஏதோ சிந்திச்சுட்டு இருந்தேனா, அப்படியே தூங்கிட்டேன். அப்போ என் தூக்கத்தில் என்ன நடக்குன்னா, அந்த மனசு போய் உயிரோடு ஒடுங்குவதற்கு அறிவு உதவி செய்யலாம்.
அந்த அறிவு தான் எல்லா வேலையும் செய்துங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டா நம்மளை உறங்க வைப்பதும் அறிவு, காலையில் எழுப்பி விடுறதும் அறிவு. அப்படி உறங்கும் பொழுதும் இந்த உடலையும் உயிரையும் உறுப்புகளையும் இயக்குவது அறிவு. அப்போ அறிவுங்கிற தொடர்பு இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அப்போ கருவில் ஒரு ஆண் பெண் இணைப்பு ஏற்பட்ட உடனேயே இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என தீர்மானிப்பது அறிவுனா, அறிவு சும்மா தீர்மானிக்காது. அங்கே என்ன உயிரினவை வாங்கி வந்திருக்கோமோ அதற்கு தகுந்தபடி தான் உடலோட அமைப்பு. அப்போது கருமுட்டையோட வித்தியாசம் இல்லை, உயிரினவுல வித்தியாசம் இருக்குது. எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. அப்படி எதை வாங்கியிருக்கோமோ அதை மாற்றக்கூடிய அறிவு கருவிலேயே நமக்கு அறிவோட தொடர்பு வந்ததுனால நாம் அறிவின் துணை இல்லாமல் வாழ முடியாது. அப்போ எதை நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம் மௌனத்துலன்னு கேட்டால் நம்மளோட மனசை தாங்க. இந்த மனசு எப்போதுமே என்னிடம் ஒரே மாதிரியாக இல்லை, ஒன்று. ரெண்டாவது, ஏன் என்னிடம் நெகட்டிவ் தாட்ஸ் வரணுமா, பாசிட்டிவாக மாற்ற முடியாதா, அது மாற்றுவதற்கு உயிர். மூணாவது என்னங்கன்னா அடிக்கடி கோபம் வந்துட்டே இருக்கு, அதை எப்படி சரிப்படுத்தி வாழலாம். ஏன்னா கோபப்படும் பொழுது மனசு ஓடிடும். அதே சமயத்தில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அவரோட மட்டும் இல்லை, எதில் இருக்கிறவங்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துமா. கவலை கூட அப்படி இல்லையா, அது அவரவர் கவலைப்படுறதோட அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஆனால் கோவப்படுறது எதில் உள்ளவங்களுக்கும் ஒரு பாதிப்பை தரும். அப்போ நான் எங்கெல்லாம் கோவப்படுறேன், இதில் நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். அது போக கண்ணை மூடி உட்காந்து தவ நேரங்கள் தவிர மற்ற நேரங்களில் நம்மை வாழ்த்தலாம், உலகத்தை வாழ்த்தலாம், மற்றவர்களை வாழ்த்தலாம். யார் இருந்து எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து லேசாக இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னா அவர்களையும் அன்பும் கருணையுமாக வாழ்த்தலாம். எத்தனை முறை வேண்டுமானாலும் வாழ்த்தலாம். இது எல்லாவற்றுக்கும் மேலே நான் மௌனம் இருக்கிறேன்னா ஆழ்ந்து தவ நிலையில் அப்படியே அமர்ந்து நம்முடைய மூச்சு காற்றை மட்டுமே கவனிச்சுட்டே இருக்கலாங்க. ஒரு நிலையில் மூச்சு விடுறோமா இல்லையா நமக்கு தெரியாது. மூச்சினுடைய வேகம் குறைய 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 மன அலைச்சல் வேகம் குறைஞ்சிரும். மன அலைச்சல் வேகம் குறைய தொடங்கினால் இயல்பாகவே நமக்கு பழக்கமாக இருக்கிறத விட ஒரு எனர்ஜி உடம்புக்குள்ள ஃபார்ம் ஆகும். அந்த எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னு சிந்திச்சிங்கன்னா அது உள்ளிருந்து அல்ல, அது வெளியிலிருந்து வருது. அந்த வெளியிலிருந்து வரக்கூடிய எனர்ஜியை இந்த கருமையம் அப்படியே உள்ளே இழுக்கும் பாருங்க. அதை நம்மளால் உடல் முழுவதும் ஒரு உணர்வாக பெற முடியும். அப்போ இது பின்னம் எப்பொழுதும் வாங்க தயாராக இருக்கும். டோட்டாலிட்டி வெளியில் இருப்பது தர தயாராக இருக்குது. ஆனால் ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்குன்னா ஒரு ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது அலைச்சுழல் வேகம். இப்போ நான் டிரான்சிஸ்டர் ரேடியோன்னு வச்சுருக்கிறேன். அந்த டிரான்சிஸ்டர் ரேடியோவில் நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கிறேன். திடீர்னு நியூஸ் கேட்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம். இப்போ நியூஸ் கேட்கணும், ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அந்த ரேடியோவை தூக்கிட்டு ரேடியோ ஸ்டேஷனுக்கு போகிறேன். அங்கே போய் சொல்கிறேன், சார் நியூஸே வரமாட்டேங்குது சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, ஏம்மா இங்கே தூக்கிட்டு வந்தீங்க ரேடியோவை, நீங்கள் இருக்கிற இடத்துலையே நியூஸ் கேட்கலாமே. நான் சொல்கிறேன், சார் உங்கள் பக்கத்தில் ரேடியோவை கொண்டு வந்து வச்சுட்டேன், உங்களுடைய வானொலி நிலையத்திலேயே கொண்டு வந்து வச்சுட்டேன், அப்போ ஏன் சார் நியூஸ் வரமாட்டேங்க அப்படின்னு நான் கேட்டால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்குங்க வானொலி நிலையத்துக்குள்ளே வர்றீங்க, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கே லேசாக அந்த டியூன் இருக்குல்ல அதை மாற்றினா போதும். என்ன அலை அடுத்தது மாற்றினா அடுத்த ஸ்டேஷன், அடுத்தது மாற்றினா ஒன்று பாட்டு கேட்டால் அடுத்தது செய்தி தானே. அப்போ நம்ம எப்படி டிவியில் மாற்றிட்டே இருக்கிறோமோ வீட்டில் இருந்து, அதே மாதிரி ரேடியோக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க 108.4 இந்த அலைவரிசையில் நீங்கள் எப்போ வேணாலும் எஃப்எம் பாட்டு கேட்கலாம். இன்னொன்று சொல்கிறாங்க, இல்லைங்க நான் ஆல் இந்தியா ரேடியோ தான் கேட்குறோம். அப்போ ஆல் இந்தியா ரேடியோவுக்கு வேறு ஒரு ஃப்ரீக்குவன்சியை செட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே நான் டியூன் பண்ணால் அங்கே போய் நியூஸ் கேட்கலாம். இப்போ ரேடியோங்கிற கருவி யார்கிட்ட இருக்குன்னா என்கிட்ட தான் இருக்குது. ஆனால் நான் அதுக்கு ஒவ்வொரு முறையும் எங்கே போக வேண்டாம், ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டேஷன் வான்காந்தம் அல்லது பிரபஞ்ச களம். அந்த மிகப்பெரிய ஸ்டேஷன்லேருந்து எப்பொழுதுமே நமக்கு என்ன வருது, ஏதாவது ஒரு நிலையில் அலை வந்துகிட்டே இருக்குது. இப்போ நான் நியூஸ் கேட்கணுமா, அதுக்கு தகுந்தபடி என்னுடைய அந்த ரேடியோவை எப்படி நான் அந்த பேண்ட் மாற்றணும், அதே மாதிரி மனசை நம்ம கரெக்டாக வச்சுட்டா இந்த மனம் எனும் கருவி ரேடியோ, அந்த ரேடியோக்குள்ளே என்ன அலைச்சுழல் வேகத்தை நான் கொண்டு வரணும்னு தீர்மானிக்கிறோமோ அந்த தீர்மானத்தின்படி இருப்பது தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறை. நான் டென்ஷனாக இருந்தால் அது செதறி போகுது, நாட் ரீச்சபிள், அவ்வளோதான், ஃபோன் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ அலை அது எல்லா இடமும் இருக்குது. அந்த எல்லா இடமும் நிரம்பி இருக்கக்கூடிய அலையை மனம் எனும் ஒரு கருவியின் மூலமாக நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய
ஒரு மிக சிறந்த பயிற்சி தான் மனவளக்கலையினுடைய தியானம். தியானம் பண்ணும் பொழுது கரெக்டாக நம்முடைய மனசு தன்னுடைய அலைச்சுழல் வேகத்தை குறைச்சிட்டே இருக்கும். இது எப்படிங்க உணரலாம்? இது அவரவரின் அனுபவம். அவரவரின் அனுபவத்தை அடுத்தவரிடம் ஏற்படுத்த முடியுமானா முடியாது. ஆனால் பெற்ற அனுபவத்தை நாம் சொல்கிறோம். ஆக்னினா புருவத்தையே கவனிங்க, துரியம்னா தலை உச்சியே கவனிங்க அப்படி நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அப்படி சொல்லுவதற்கு உதவியாக இருப்பது நம்மளோட மனசு தான். அப்போ அனுபவம் பெறுவதற்குரிய மனசு தூக்கத்தில் அனுபவம் பெற முடியல, ஏன்னா தூக்கத்தில் மனசே இல்லை. அப்போ தவத்தில் அனுபவம் பெறுகிறோம் என்றால் நம்ம தூங்கலைன்னு அர்த்தம். அப்போ நான் தூங்குறேனா இல்லையா? ஆக்னி வந்து வந்து போகுதுங்க, ஆனால் நான் தூங்கின மாதிரியே இருக்குன்னா அலைச்சுழல் வேகம் குறைய 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 உறக்கத்தில் இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் விழிப்பு நிலையில் நாம் புருவமத்தி துரியம் அல்லது துரியாதீத தவம் ஏற்றும் பொழுது மனம் இருக்கும். அதை அனுபவிக்கக்கூடிய அலைச்சுழல் வேகம் குறைஞ்சிருக்கும், அவ்வளோதான். அப்படி குறைய குறைய என்ன நடக்கும்? ஏன்னா நம்ம தவம் பண்ணால் என்ன நடக்குங்கிறது தெரியணும். மௌனத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி வச்சுட்டு அந்த பாத்திரத்தை அப்படி நீங்கள் ஆடிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அசைச்சிட்டே இருந்தீங்கன்னா அது தெளியவும் செய்யாது, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனால் அதே பாத்திரம் நிறைய தண்ணியை வச்சுட்டு அப்படியே வச்சிடுறீங்க ஆடாமல் அசையாமல். இப்போ நம்ம புறக்கண்ணுக்கு இந்த கண்ணை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீர் அங்கே அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீர் அணுக்களின் கூட்டு, அணு இயங்காத இடம் இல்லை, நீர் இயங்கி கொண்டே தான் இருக்கும். நீரிடம் ஒரு இயக்கம் இருக்குது. அந்த இயக்கம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆடாமல் அசையாமல் வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே அது ஒரு சுழற்சியில் இயங்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு காற்றுலேயும் இருக்குது, இங்கேயும் எல்லா பக்கமும் இருக்குது. அந்த நீரை நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அடியில் அப்படியே படிஞ்சிடும். இது நீர் என்ன பண்ணுதுங்கன்னா ஒரு இயக்கத்தை நடத்தும் பொழுது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி மையம் நோக்கி ஈர்க்கக்கூடிய பொருள் எல்லாம் அது ஒரு மாதிரி தேவையில்லாத பொருள் எல்லாம் மத்திக்குள்ளே போகிற மாதிரி நீர் அப்படியே தெளிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் அந்த நீரை ஆடாமல் அசையாமல் வச்சுருக்கிறோம். அதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அலை இயக்கம் தண்ணியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மையம் நோக்கி செலுத்திட்டு தேவையான நீர் நம்ம எடுக்கிறதுனால அது தேவைன்னு சொல்கிறோம். அது மேலே நிற்கிற மாதிரி தான் நம்மளோட மனசும். மௌனத்தில் கொஞ்ச நேரம் அமைதியாக எண்ணம் வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா எண்ணத்தெல்லாம் நிறுத்த வேண்டாம். ஆனால் அமைதியாக இருந்து நம்மளை கவனிக்க நமக்கு எது தேவை எது தேவையில்லை, எந்த எண்ணம் என்னிடத்தில் தேவையானதாக இருக்குது, எந்த எண்ணம் என்னிடத்தில் தேவையில்லாமல் இருக்குங்கிறத யாரோ ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாலும் சமய கோவம் வரும் இல்லையா? ஆனால் நம்மளோட எண்ணம் யார் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன எண்ணுறேங்கிறது எனக்கே தெரியும். அப்போ என்னோட எண்ணத்தை கொண்டு தான் இந்த எண்ணத்தை நான் சரி செய்ய முடியுங்கிறதுனால தான் சாமிஜி எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி அப்படின்னு எழுதியிருக்கிறார். எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு, எண்ணத்தினுடைய இருப்பிடம் கருமையம்தான், அதனுடைய இயல்பு மூளை செல்களின் வழியாக விரித்து காட்டுவது. அப்படி விரித்து காட்டக்கூடிய எண்ணத்தை எப்படி சரி செய்யலாம்? இன்னொரு எண்ணத்தின் துணை கொண்டு சரி செய்யலாம். ஒரு ஓடை இருக்குது, குட்டியும் சின்ன ஓடை, அது நிறைய தேங்கி இருக்குது, சின்ன தேவையில்லாத ஒரு கழிவு தண்ணி. இப்போ நீங்கள் அதை போக்கடிக்கணும்னா ஒரு வாளி நிறைய நல்ல தண்ணியை கொண்டு ஃபோர்ஸாக விட்டீங்கன்னா அதில் போய் அது போயிட்டு இந்த நீர் போய் நிரம்பிடும். ஏன்னா பள்ளம்னாலே நீர் நிரம்பும். நீர் நிரம்பக்கூடிய பள்ளத்தில் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், சாக்கடை இருக்குது, அதை சுத்தப்படுத்தணும்னா ஒன்றுமே செய்ய வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு நீர் நல்ல நீரை ஃபோர்ஸாக விட்டால் அது போயிடுது இல்லை? அப்போ நீரால் நம்ம சுத்தப்படுத்துகிற மாதிரி தான் நம்முடைய எண்ணத்தை இன்னொரு எண்ணத்தின் மூலமாக சரிப்படுத்த முடியும். அப்படி சரிப்படுத்துவதற்கு தெரிஞ்சிட்டோம்னா மனதன் என்னும் அந்த சொல்கிற மாதிரி வெறுமன வாய் பேசாமல் இருத்தல் மௌனம் அல்ல. பேசா நோன்பென்பது வெறும் வாய் மூடல் அல்ல, பெரிய மறைபொருளாம் மனதை அறியும் ஆய்வு. அப்போ மனசு தான் எதை எண்ணுகிறதோ அதுவாக மாறும். தான் நல்லதை எண்ணினாலும் தேவையில்லாத எண்ணினாலும் மாறும். சின்னதாக ஒன்றை எண்ணினாலும் மிகப்பெரிய அளவில் எண்ணினாலும் மாறும். மாறுவதோடு மட்டுமில்லாமல் அதனுடைய தன்மையையும் தன்னிடத்தில் கொண்டு வந்துடும். அதனால் நான் எதை எண்ணணும் அந்த தன்மை என்னிடம் வரும் அப்படின்னு சொன்னால் நல்லதே நினச்சிட்டு போமே. இல்லைங்க அவங்க நல்லவங்களே இல்லைங்க, அப்போ நினைக்காமலே இருந்துருவோம். ஏன் நம்ம அவங்கள பற்றி நினைக்கணும்? ஆனால் மனசோட தன்மை என்னன்னு கேட்டால்
எதை நினைக்காதுன்னு சொல்கிறோமோ அதை மறுபடியும் நினைக்கும். அது அதனுடைய சுபாவமாக வச்சுருக்கிறதுனால நாம் அதுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும். அந்த வேலையை நல்ல வேலையாகவே கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லை. எது வேலை கொடுக்கணும்? அறிவு தான் வேலை கொடுக்கணும். அப்போ அறிவை கொண்டு மனதை என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா 3 நிலைகளை சாமி சொல்கிறாரு. உங்களிடம் எழும் எண்ணங்களை அறிவின் துணை கொண்டு காவல் வைத்தல், களை எடுத்தல், கண்காணித்தல் 3 வேலை செய்யுங்கன்ட்டார். நம்ம களை எடுக்கணும் தேவையில்லாத எண்ணத்தெல்லாம், காவல் வைக்கணும், இனி அது என்னிடம் எழக்கூடாது, கண்காணிச்சுட்டே இருக்கணும், ஐயோ செயல்பற்றக்கூடாதே, இது நான் சொல்லிடக்கூடாதே அந்த வார்த்தையை அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் விட உடனே ஒரு நல்ல எண்ணம் எண்ணிட்டேன்னா இந்த 3த்துக்கும் வேலையே இல்லையா. அப்போ ஒரு தீய எண்ணம் எழுகிறது என்றால் உடனே ஒரு நல்ல எண்ணம் என்ன பழகுதல் அவசியம். காலையில் பையன் அப்படி சைக்கிள் எடுத்துட்டு வெளியில் போகிறான், இப்படி வேகமாக போகிறானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னு வைங்களேன், அவன் ஊரெல்லாம் கரெக்டாக சுற்றுவான். சுற்றிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது டம்னு விழுவான். இப்போ நான் சொல்கிறேன், நான் நினச்சேன், நீ போகும்போதே நான் நினச்சேன்னு அவன் சொல்லுவான், ஊரெல்லாம் ஒழுங்காக சுற்றின பார்த்துக்கோ, இங்கே வந்து தான் விழுதுன்னா அப்போ நீ தான் என்ற. அப்போ நமக்கு எண்ணம் வருது, வேகமாக போகிறானே என்ன செய்கிற எண்ணம் வருதுல்ல. அப்போ நம்ம வாழ்க வளம்னு சொல்லிட்டு ஒரு காப்பு போட்டுட்டு சரியானபடி வருவான்னு ஒரு மேல் பதிவாக ஒரு நல்ல எண்ணத்தை நாமளே விரும்பி போடணுமா. அப்போ எண்ணம் வருவது சகஜம், அதை யாராலும் நிறுத்த முடியாது. அதுவாக ஒரு நிலையில் தவத்தில் ஒடுங்கி நின்றால் மட்டுமே தான் நம்ம அறிவு நிலைக்குள்ளே போகலாம். அதுவரை எண்ணம் இருக்கலாம். அப்போ மௌனம் மிக சிறந்த ஞானத்தின் உச்ச வரம் சொன்னது ஔவையார் தான். அப்படி மௌனம் இருக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி கூடிரும் உடம்புல. நம்ம எதையாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு பலவீனமாக நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் இருக்கும் நம்ம உடம்புக்குள்ள. அந்த இடத்துல போய் நம்ம மௌனத்தின் காரணமாக, நம்ம தவத்தின் காரணமாக வெளியிலேருந்து வாங்குறமே ஒரு எனர்ஜி, அந்த வான்காந்தம் உள்ளே போய் அதை சரி செய்யத்தக்கது ஒன்று. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே நம்ம அப்படி மௌனமாகவே வீட்டில் இருக்க முடியாதுல்ல, மௌன காலமே தான் அப்படி இருக்க முடியாது. ஆனால் அப்பப்போ நம்ம கொஞ்சம் தவமெல்லாம் பண்ணி நம்மிடம் இருக்கக்கூடிய தவ ஆற்றலுக்கும் மௌனத்தில் இருக்கக்கூடிய தவ ஆற்றலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதான். சாதாரணமாக சூரிய வெளிச்சம் வருவது போல நம்ம மற்ற நாட்களை தவம் பண்ணுறது. ஆனால் இந்த மாதிரி பௌர்ணமி அமாவாசையில் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். பூமியில் நேர்கோட்டில் வர்றதுனால ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த ஆகர்ஷணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆகர்ஷண சக்தியில் நின்றுட்டு நம்ம தவம் பண்ணும் பொழுது வழக்கத்தை விட அதிகமான எனர்ஜி நமக்குள்ளே நிரம்பும். அப்படி நிரம்புவதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு மௌனம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டனாலே, அது வீட்லேயோ இல்லை மன்றத்துலேயோ எங்கேயோ நீங்கள் மௌனம் இருக்க போகிறீங்க அப்படின்னு நமக்கு தெரியும்ல. தெரிஞ்சாலே நாம் முதல்ல உணவோட அளவை குறைச்சிடணும். இந்த உணவு வயிற்ற நிரம்பிட்டுனா அது ஜீரண சக்திக்கு தேவையானது ஜீரணமாகும். இருந்தாலும் ஒரு வெற்றிடம் அதிகமாக இருந்தால் அந்த ஆகர்ஷண சக்தியின் வழியாக வரக்கூடிய எனர்ஜி இறப்பை வரையில் நிரம்பிடும். அப்போ உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி கழிவாகவும் போய் தானே நமக்கு கிடைக்கும். ஆனால் தவத்திலேயோ இல்லை மற்ற இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி மௌன தினங்கள்லேயே நம்ம வாங்கக்கூடிய எனர்ஜியானது கழிவு இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ளே மொத்தமாக ஸ்டோர் ஆயிடும். அதுக்கு பேர் ஜீவகாந்த பெருக்கம்னு கூட வச்சுக்கலாம். அப்போ அதனால தான் அமாவாசை பௌர்ணமியில் அதிகமாக பஞ்சபூத நவகிரகம் இல்லை மௌனம் இருங்க, பேசாமல் இருங்க அப்படின்லாம் சொல்ல காரணம் அதுதான். அப்போ நாம் மௌனம் இருக்கும் பொழுது சாதாரண ஒளி வரக்கூடிய சூரிய வெளிச்சத்தை விட அதையே ஒரு லென்ஸில் அப்படி காமிச்சேன்னா அடியில் ஒரு பேப்பரை வச்சா எரியுதுல, அப்போ குவிக்கப்படக்கூடிய ஒரு எனர்ஜி அங்கே எப்படி பல மடங்கு பெருகுதோ அது மாதிரி தான் நம்ம மௌனத்தில் இருந்துட்டு தவம் பண்ணும் பொழுது நம்மிடம் எனர்ஜி இன்னும் அதிகமாகுமா. அது தவத்திலே நம்ம உணர முடியும். மற்ற நாட்கள் நம்ம தவம் பண்ணுறதுக்கும் இன்னைக்கு நம்ம தவம் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று மௌனம். மௌனத்தில் என்ன நடக்குது? பேச்சில் தான் நம்முடைய ஜீவகாந்தம் அதிகமாக விரயமாகுதான். அதில் ஒரு இடத்துல படித்தா அவரவருக்கு பிடித்தது அவரவரின் குரல். அதனால தான் வீட்டில் யாராவது ஏற்று பேசினா சண்டையாக வருது இல்லையா. நான் பேசிட்டு இருந்து நீ பேசாத, நான் பேசுகிறேன் நீ குறுக்க பேசாத அப்படின்னா நம்ம குரல் மட்டுமே ஒழிச்சிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும்? ஆனால் நம்ம குரல் மட்டும் ஒழிக்குதுல்ல அப்படின்னா அதுவும் எதுக்காக ஒழிக்கு? நல்ல விஷயத்துக்காக. அது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் அப்படியே போனோன்னா மன அலைச்சூழல் வேகம் குறைஞ்சிடும். ஆனால் அந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ண முடியுமானா முடியாது. டிரான்சிஸ்டர் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னா பாட்டு கச்சன்னு பாடினா இன்னொரு பாட்டு போட்டிக்கு தான் வைக்க தோணுது இல்லையா. அதை எங்கெங்க குறைக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான்
சாமிஜி சொல்கிறாரு, மன அலைச்சல் வேகத்தை நம்ம மௌனமாக இருக்கும்போது குறைச்சி பழகிட்டோம்னா மற்ற தினங்களில் வீட்டில் வீடு கொண்டு எழும்பாருங்க ஒரு உணர்ச்சி நிலை, அதுக்குள்ளே நம்ம போக மாட்டோம். ஆனால் ஜாலியாக இருப்போம். அது வேற இது வேற. நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் மௌனமாக இருந்தால் அமைதியாக இருந்தால் சோகமாக கிடையாது. எனர்ஜி என்னைக்கு கூடுதோ அன்றைக்கு தான் அனுபவமும் அதிகமாக இருக்கும். அதனால் மௌனம் மிகச்சிறந்த ஒரு ஞானத்தின் உச்ச வரம்பு. அந்த உச்ச வரம்புல ஒரே ஒரு காலகட்டத்தில் தான் சாமிஜி ஆரம்ப காலத்தில் பல மாதங்கள் மௌனம் இருந்தாங்க. அப்புறம் நிர்வாக சிக்கல் வந்த உடனே 15 நாட்களாக அதை மாற்றினாங்க. அப்படி சாமிஜி அங்கே மௌனம் இருக்கிறாருனாலே எங்கெல்லாம் தவம் பண்ணுறாங்களோ, நல்ல தவம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இயல்பாகவே தலை வாரம் எடுக்க ஆரம்பிச்சிடும். தவமே பண்ண முடியாத அளவுக்கு அப்போ சொல்லுவாங்க சாமிஜி அங்கே இருக்கிற மௌனம், அந்த அலை வீச்சு எங்கெல்லாம் யாரெல்லாம் குண்டலினி யோகிகள் மனவளக்கலையில் தவம் பண்ணுறாங்களோ அவர்கள் சரியான அலையில் இருந்தால் அது அப்படியே நமக்குள்ளே பாஸ் ஆகுங்க. எனக்கு அந்த விவரம் தெரியாது. நான் தீட்சையெல்லாம் எடுத்து துரியம் அகத்தாயெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். தலை பாறானா கண்ணை திறக்க முடியல, வீட்டில் ஒரு வேலையும் செய்ய முடியல. அப்புறம் பொறுப்பாசிட்ட போய் கற்பனை சார்கிட்ட போய் கேட்குறேன், சார் கண்ணை திறக்கவே முடியல சார், ஒரு வேலையும் பார்க்க முடியல, நானும் சாந்திலாம் பண்ணி பார்க்குறேன். அவர் சொன்னார், ஒரு 15 நாளைக்கு நீங்கள் எந்த தவமும் செய்ய வேண்டாங்க. 15 நாளைக்கு தவம் செய்யாமல் எப்படி சார் இருக்க முடியும் கேட்டேன்னா, அவர் சொன்னார், இயல்பாகவே தவசக்தி எங்கே இருக்குதான், சாமிஜி அங்கே மௌனம் இருக்கிறதுனால அவருடைய தவசக்தி முழுக்க நிரம்பி இருக்குமா. அதனால் அன்பர்கள் அத்தனை பேருக்குமே அது ஊடுருவி நிரம்பும். அது நிறைய நிரம்பி இருக்கு. நீங்கள் 15 நாள் தவம் செய்யாதீங்க. ஆனால் 15 நாள் தவம் செய்யலை. தவம் செய்வதற்குண்டான ஆற்றல் கிடைச்சிட்டே இருக்குதுங்க. தூங்குற நேரம் தவிர மீதி நேரம் எல்லாம் தவ நிலையில இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனால் நான் தவம் செய்யலை. அப்போதான் உணர்ந்த சாமிஜி எந்த அளவிற்கு தவ ஆற்றலை பிரபஞ்சம் முழுவதும் அப்படியே அலையலையாக பரவ விட்டுருக்கிறாருங்கிறது. அப்படி ஒரு 15 நாட்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறம் அதுக்கு மறுநாள் எல்லாமே சரியாயிடுச்சு. அது ஒரு பெரிய ஜால வித்த மாதிரி இருந்தது. ஆனால் நம்பி தான் ஆகணும். அந்த மாதிரி தவ கனல் மௌன காலத்தில் ஞானிகளாக இருக்கக்கூடிய எல்லாருமே இருந்தது தவம்தான், அதுவும் மௌனம்தான். அப்போ நீ பேசாது இருக்கும்போது இறைவன் உன்னோடு பேசுவான் என்றால் இறைவனின் மொழி மௌன மொழின்னு நம்ம படிச்சிருக்கோம். மௌனமாகவே இருக்கும் பொழுது இன்ட்யூஷன் நிறைய கிடைக்கும். வாழ்க்கையை பற்றி அல்லது பிஸ்னஸை பற்றி அல்லது பிறர் புரிஞ்சுக்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு இயல்பாகவே ஒரு ஆன்சர் கிடைச்சோம். இன்னொன்று இயற்கையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இயற்கை பற்றி தெரிய வந்தாலே நம்ம விஞ்ஞானிகள் தான். விஞ்ஞானம் தனியாக படிக்கணுங்கிறது இல்லை. நல்ல மௌனம் இருந்து படித்தா சயின்ஸ்லாம் கைவந்த கலையாக மாறிடுவோங்க. அந்த அளவுக்கு மிக உயர்ந்த ஒரு பயிற்சி தான் மௌனம். நாம் மௌனம் தவத்தோட ஆரம்பிப்போம். சரியா? முதல்ல இப்போ நல்ல நீண்ட தவம்னா ரொம்ப நேரம் கிடையாது, கொஞ்சம்தான். ஆனால் உணரும்படியாக இருக்கணும் அந்த தவம். நீங்கள் எல்லாருமே 9 மைய தவம் எடுத்திருக்கீங்கள்ல, யாரும் எடுக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்னேய துரியம் பண்ணிக்கலாம் அல்லது துரியாயுதம் மட்டும் பண்ணிக்கலாம். ஆனால் 9 மைய தவம் தான் நாம் இப்போ செய்ய போகிறோம். தவம் ஆழ்ந்து தவம் செய்யணும் அப்படிங்கிறது ஒன்று பல மணி நேரம் கிடையாதுங்க. ஒரு நிமிடம் ஒரு செகண்ட் ஆக்னேய கிடைச்சாலே அந்த எனர்ஜி நமக்குள்ளே வந்துடும். பல மணி நேரம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சாமிஜி சொல்லலை. ஆனால் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து பண்ணும் பொழுது ஒருத்தருக்கு 1 நிமிஷத்தில் கிடைக்கலாம், ஒருவருக்கு 3 நிமிஷம் ஆகலாம். கிடைக்கிற வரைக்கும் நாம் கொஞ்சம் அதில் நின்று அடுத்த சென்று போகிறோம். சரியா? அதனால் மௌனம் நான் மௌனம் இருக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லவும் முடியாது. மௌனம் இருந்த அனுபவத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மௌனம் என்பது எப்படி இருக்கிறது என்றால் அது இருப்பாக இருக்கிறது, உருவாக்கக்கூடியது இல்லை. பேச்சும் சப்த அலைகளும் மட்டும்தான் உருவாக்க வல்லது. மௌனம் இருப்பு, ஆல்ரெடி மௌனமாகவே தான் இருக்கு. நாம தான் என்ன பண்ணுறோம், பேசி பேசி மௌனத்தை கலைச்சிட்டே இருக்கிறோம். அதனால இருப்பை உணர முடியுமே ஒழிய இருப்பை உருவாக்க வேண்டாம். அதே மாதிரி எப்படி இருக்குது சுத்தவெளி என்று கேட்டால் அது இருளாக இருக்குது. இருளையும் நம்ம உருவாக்க வேண்டாம். இருள் இங்கே இருந்துட்டு தான் இருக்குது. சூரியன் இல்லைன்னா இப்போ இருள் தானே. இப்போ நேற்று நைட்டு நம்ம சந்தித்தோம் அப்படின்னா இருட்டில் தான். இப்போ வெளிச்சம் வந்திருக்குன்னா சூரியன் நோக்கி பூமி வந்ததுனால. அப்போ எதுக்குள்ள பிரபஞ்சம் உருண்டு ஓடுதுன்னா இருட்டுக்குள்ளே தான் உருண்டு ஓடிட்டே இருக்குது. சூரியனை நோக்கி வரும் பொழுது வெளிச்சம், ஆனால் இருட்டு தான். அப்போ இருளை நம்ம உருவாக்க முடியாது. உருவாக்க முடியாதது இருளும் மௌனம் என்றால் அந்த நிலையை நம்முள்ளும் நாம் உணர்வது தான் மௌனம்.
வெளியில் போய் உணர்வது துரியாதீதமாக இருந்தாலும் நம்மளும் இருளும் மௌனம் தான் இருக்குது. லேசாக ஏதாவது ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறோம். டாக்டர் என்ன பண்ணுவார்னா நீளமாக ஒரு டார்ச் வச்சுப்பார். அந்த டார்ச் அடிக்கிறாரு பாருங்க நம்மிடம். ஏன்னா நமக்கு இதுக்கு கீழே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா முழுக்க இருட்டு தாங்க இருக்குது. அதே மாதிரி எல்லாமே சத்தமே இல்லாமல் தானே எல்லா வேலையும் நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் பூமி 1000 மைல் வேகத்தில் சுற்றுனா என்னமா சத்தம் போட்டுட்டா சுற்றுது இல்லையே. அப்போ ஒன்னொன்று பார்த்தீங்கன்னா இருளும் மௌனமும் கலந்த மௌன நிலையில் தான் உள்ளும் புறமும் எல்லா இயக்கங்களும் இருக்குது. ஆனால் ரெண்டை நம்மளால் உருவாக்க முடியாது. ஒன்று இருள், இன்னொன்று மௌனம். ரெண்டுமே இறைத்தன்மை உடையதுங்கிறதுனால தான் மௌனம் கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பங்கு போட முடியாது மௌனம், அளவிட முடியாதது மௌனம், எனக்கு உனக்கு என உரிமை கொண்ட முடியாதது மௌனம் என்றால் இருளும் அப்படித்தானே. வெளிச்சத்தை சொல்லலாம், காலை வெளிச்சம் வேற, மதியம் வெயில் வேற, ஈவினிங் வேற, இரவு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பாத்ரூமுக்கு என்ன பல்பு போட்டிருக்கிறீங்க, ஹாலுக்கு என்ன பல்பு போட்டிருக்கிறீங்க, நம்ம என்ன பண்ணலாம் அதுலேயும் கேட்கலாம். ஆனால் என்னதான் பார்த்தாலும் இருளை என்ன பண்ண முடியாது. அங்கே என்ன இருட்டு இங்கே என்ன இருட்டுன்னா கேட்க முடியாது. இல்லை, இருள் ஒன்று தான், அது பங்கிட முடியாது, வர்ணிக்க முடியாது. அதனால தான் ஞானிகள் இருளையும் மௌனத்தையும் தன்னுள் உணர்ந்து அதுவே இறைவனின் மொழியாக இருப்பதை தெரிந்து கொண்டு தான் அதற்கு ஒரு கருவியாக இருப்பது தான் சில மணி நேரம் மௌனம். எல்லா நாளும் நம்ம மௌனத்திலே இருக்க சன்னியாசி இல்லை இல்லையா. அதனால் மொழி வந்ததனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் கருத்து பரிமாற்றம். ஒருத்தர் இப்போ என்ன தண்ணி வேணும்னா நான் என்ன பண்ண முடியும், எப்போ பாரு சைகையிலே காமிச்சிட்டா இருக்க முடியும். நான் ஒரு திருப்பூரில் ஒரு இடத்துக்கு சர்வீஸ் பண்ண போனேன். நிறைய ஊருக்கு போயிருக்கேன், அதில் திருப்பூருக்கு போகிறேன். அங்கே அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அவங்க என்னை அங்கே ரிசீவ் பண்ணுவாங்க. நான் இங்கேருந்து அவங்க வீட்டு முன்னாடி பஸ் ஸ்டாண்டு. அப்போ நான் சொன்னால் பஸ் ஏறி போயிடுவேன். நான் எனக்கு சென்னையில் எனக்கு வழி தெரியல, அதனால தான் நான் பஸ் ஏறாமல் இருக்கேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இங்கே எனக்கு பஸ் ஏறி அங்கே இறங்கிடுங்க அப்படின்னாங்க. நான் சரின்னு சொல்லிட்டேன். ஊர் பேர் என்ன கேட்டிங்கன்னா வராகபாளையம். அது வராகபாளையங்கிறது என் வாயில் வரவே இல்லை. எனக்கு தப்பாக சொல்லுதேன். நான் உடனே நான் சொல்லிட்டேன், சார் எழுதி விடுங்க அப்படின்ட்டு. அவர் தலைவர் வீட்டில் நான் தங்கியிருக்கேன். அவர் எழுதி கொடுத்தாரு. ஒரு சின்னதாக ஒரு சீட்டில் வராகபாளையம் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. நான் இதே மாதிரி யூனிஃபார்ம்லாம் கட்டிட்டு பஸ்ஸு ஏறின உடனே சீட்டில் உட்காந்துட்டு கண்டக்டர் வந்தார். தப்பாக சொல்லிடக்கூடாது இல்லை, அதனால் அவங்க தான் என்னை பஸ் ஏற்றி விட்டாங்க. உடனே நான் சீட் எடுத்துட்டு காமிச்சேன். உடனே டிரைவர் கண்டக்டர் என்ன நினச்சிட்டாரு, நான் பேச மாட்டேன் ஊமே நினச்சிட்டாரு. அவர் இப்படின்னாரு. நான் எவ்வளோன்னு கேட்டேன். அப்பவும் நான் வாங்கி திறக்கலை. அப்புறம் அவர் அந்த சீட்டுக்குள்ளேயே எழுதி காமிச்சார். நல்லதாக போச்சுன்னு நான் கொடுத்துட்டேன். காசை கொடுத்து அந்த சீட்டை வாங்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் யார்கிட்டையுமே நான் பேசுகிறதே இல்லையா. அந்த ஸ்டாப் வந்தோடனே என் கிட்டக்க நின்னாரு, இப்படின்னாரு. நான் இறங்கிட்டேன். நான் போய் மண்டபத்தில் போய் சொன்னேன். அவர் என்னை முழுக்கவே என்ன சொன்னார், யார்ட்டையுமே பேசலையா, நான் ஃபோனும் வரல, ஒருத்தரையும் பேசலை. ரெண்டாவது அவர் என்னை கவனிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. ஐயோ பாவம் போல இந்த அம்மா வாய் பேசாது போலன்னு சொல்லிட்டு இதை பார்த்தா இன்னைய வரைக்கும் எனக்கு அந்த வராகபாளையங்கிறத நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் பல முறை நாங்கள் சர்வீஸ் போயிருக்கேன். ஆனால் முதல்ல எனக்கு அது வாயில் அந்த வார்த்தை வரவே இல்லைன்னா சில நேரம் பேசாது இருத்தல் நலம். ஏன்னா அவரே நம்ம கை காட்டி கீழே இறக்கி விடுற அளவுக்கு ஆகிட்டு பாருங்க. அந்த மாதிரி தான் 3 பேர் மௌனம் இருந்தாங்களாம். 3 பேர் சேர்ந்து மௌனம் இருக்கிற போது ஒருத்தர் சொன்னாராம், விளக்கேற்றிட்டு மௌனம் இருக்கலாமே அப்படின்னாராம். இன்னொருத்தர் சொன்னாராம், ஆமாம் நல்ல ஐடியா தானேன்னாராம். 3 பேரும் ஞானிகள், அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கொண்ட ஞானிகள் சரியா. அப்புறம் விளக்கு ஏற்றின உடனே என்ன ஆயிருக்கு, கதவு திறந்து வச்சுருக்காங்க. கதவு திறந்து வச்சோம்னா காற்றடிச்சு விளக்கு அணைஞ்சிட்டு. இப்போ விளக்கு ஏற்றினவர் ஓகே, எதிரில் இருக்கிறவர் பார்த்தாரு, ஐயோ விளக்கு அணைஞ்சிட்டு அப்படின்னாராம். பேசிட்டாரா? விளக்கு ஏற்றினவர் சொன்னாராம், கதவடைக்க மறந்துட்டேன்னாராம். பேசிட்டாரா? 3வது ஆள் அதிமேதாவி சொன்னாராம், நீங்கள் 2 பேரும் பேசிட்டீங்கப்பா, நான் மட்டும் தான் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி நாம் பேசாமல் இருக்கிறோன்னா எல்லா விஷயத்துக்கும் கிடையாது, தேவைக்கு பேசிக்கலான்னு மனசுக்கு சொல்லுங்கள். மௌனம் இருக்கிறது கடினமாகவே தெரியாது. இல்லைன்னா ஐயோ பேசாமல் இருக்கணுமா, அதுவும் 4 மணி வரையா, நம்மளால் முடியுமா அப்போன்னா அப்போ மனசு என்ன பண்ண கேட்டிங்கன்னா, அடக்கு நினைத்தால் பிச்சுக்கிட்டு அதை அலையும், அறிய நினைத்தால் அதை அடங்கும். அதனால் நம்ம மனதை அறியும் ஆய்வு தான் இப்போ நம்ம தவம் செய்ய போகிறோம். மௌனத்தில் ஆழ்ந்து தவம் செய்ய போகிறோம். தவத்தினுடைய எனர்ஜியை உடல் முழுவதும் உணர போகிறோம்.
அப்படி உணர்ந்தாதான் தவத்து மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நீ தவம் செய்யணும், நான் செய்யாமல் இருக்கணுங்கிறதுல நீண்ட தவம் வீட்டில் செய்யலாம். மன்றத்தில் தான் ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க, 20 நிமிஷத்துக்கு மேலே. இந்த மாதிரி சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் தவம் செய்யலாம். மௌனத்தில் எவ்வளோ நேரம்னாலும் தவம் செய்யலாம். அப்படி ஒரு தவத்தை செய்யும் பொழுது மன அலைச்சுழல் வேகம் நிற்குமான்னு கேட்டால் நிற்காது. நீங்கள் நிறுத்த முடியாது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, ராமானுஜர் சொல்றாரு, மௌனம் என்பது எண்ணெய் ஒழுகுதல் போல அப்படின்னு சொல்றாரு. ஒரு இடத்துல வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கிறோம்னு வைங்களேன், அந்த விளக்கு ஏற்றி வச்சுன்னா அந்த மாடப்புளின்னு சொல்லுவோம் நாங்கள். அது வழியே எண்ணெய் வடிஞ்சு நம்ம எண்ணெய் எங்கே விடுறோன்னு கேட்டிங்கன்னா விளக்குல தான் விடுறோம். ஆனால் அது வழியே அது அப்படியே வடியுது அப்படின்னு சொன்னால் ஒரு தடத்தை ஏற்படுத்துது. ஆனால் வழியறது நம்ம கண்ணுக்கே தெரியல. ஒரு அடையாளம் இருக்கிற மாதிரி தான் தவம் செய்யும் பொழுது மன ஓட்டம் எனும் அடையாளம் நம்மிடத்தில் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஆக்னை உணர்வுலேயே இருப்போம், துரிய உணர்வுலேயே இருப்போம்ல. அந்த உணர்வு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எண்ண ஓட்டம் அது வாட்டில் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். அந்த எண்ணத்தை பின்னால் போனால் இந்த உணர்வு நம்ம தவற விட்டுருவோம். அதனால் அந்த உணர்வுலேயே நிற்கணும். எண்ணம் வந்தால் அதை பற்றி கவனிக்காமலே தவம் ஏற்றலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நீங்கள் எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம், கீழே சேரில். அப்படி தவம் பண்ணும் பொழுது கால் வலி இருந்தால் மாற்றி எப்படி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லக்கூடிய அந்த இடங்களை மட்டும் நம்ம கவனிச்சுட்டே வரணும். எப்படி நான் இப்போ முதல்ல சொல்கிறேன், மூலாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு மூலாதாரத்திலிருந்து மெதுவாக மூச்சை இழுக்கிறோம். மூச்சை இழுத்துட்டு மூச்சை விடும் பொழுது மறுபடியும் மூலாதாரத்திலே மோத செய்கிறோம். அவ்வளோதான். ஒரு 5 தடவை செய்துட்டு மூலாதாரத்தை கவனிக்கணும். சுவாதிஷ்டானம்னா அடி வயிற்று பகுதி நமக்கு தெரியும். அங்கிருந்து மூச்சு இழுக்கிறதாக பாவனை. மெதுவாக மூச்சை இழுக்கிறோம். மூச்சை இழுக்கும் பொழுதும் மனம் எங்கே இருக்கணும்? சுவாதிஷ்டானத்தில். விடும் பொழுதும் சுவாதிஷ்டானம். மணிப்பூரகம் அநாகதம் வரையிலும் அதே மாதிரி தான். விசித்திக்கு அதை செய்ய முடியாது. ஆனால் டைரெக்டாக மேல்நோக்கு வேகம் வர 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 இயல்பாக நமக்கு தவம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். கீழ் மையங்களில் தான் உணர்வதற்கு சிறிது சிரமம். அதனால் நீங்கள் அநாகத முறையிலும் அதை செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு கவனிச்சிங்கன்னா ரொம்ப எளிதாக தெரியும். வாழ்க்கை ஃபோன் டிங் டிங் அடிச்சிட்டு இருந்தது, யாருக்குள்ளேன்னு தெரில. அது ஒன்றும் புரிஞ்சு எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது அது அடிச்சுன்னு வைங்களேன், உடம்பு அப்படியே தூக்கி நச்சுன்னு கீழே போடும். கவனிச்சாலே நல்ல மெமரி போடுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உயிரையும் அறிவையும் என் உள்ளே செலுத்தி உயர்தவ முறையை உணர்த்திய ஞான ஆசான் அவர்களை அன்போடு வணங்குகிறேன். நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் சூக்குமமாக நிரம்பியிருந்து 9 மைய தவத்தை நடத்தி தருமாறு அன்போடு வேண்டுகிறோம். குரு மகானின் ஆற்றல் அனைவரின் கரு மையங்களிலும் இணையட்டும். நாடு சுட்டி
தண்டுவடை சுற்றி நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், நமது ஆசான அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் 9 மையம் துவக்கம் மூலாதாரம் மண்மையம். தெய்வீக குண்டலினி மகாவு சக்தியானது மூலாதாரத்தில் எங்கட்டும். மெதுவாக மூச்சை மூலாதாரத்திலிருந்து இழுத்து மீண்டும் மூலாதாரத்திலேயே மோதச் செய்கிறோம். மூச்சை இழுப்பது மூலாதாரத்திலிருந்து விடுவது மூலாதாரத்தில். அங்கேயே மூச்சு காற்று மோதும் பாவனை 5 முறை செய்துட்டு அதன் பிறகு மூலாதாரத்தையே கவனிக்கிறோம். அருட்பேராற்றலின் கருணையினாலும் குருமகானின் ஆசையினாலும் மூலாதாரம் எங்கட்டும்.
எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் அதை தவிர்த்து மூலாதாரத்தையே கவனிக்கிறோம். மூலாதாரத்தில் தெரியும் உணர்வு. சுவாதிஷ்டானம் நீர் மையம். மனம் முன்புறமாக அடி வயிற்று பகுதிக்கு வருகிறது. மென்மையான மூச்சுக்காற்று சுவாதிஷ்டானத்திலிருந்து இழுக்கும் பாவனை மீண்டும் சுவாதிஷ்டானத்திலேயே மோதுகிறது. மென்மையான மூச்சு அங்கிருந்து இழுப்பது மீண்டும் அங்கேயே மோதச் செய்வது. மூச்சு காற்றோடு மனம் சுவாதிஷ்டானத்திலே நீட்டும் நீர் மையம். சுவாதிஷ்டானம் நீர் மையம். அற்பேராற்றலின் கருணையினாலும் குரு மகானின் ஆசையினாலும் சுவாதிஷ்டானம் மேகட்டும். மணிப்பூரகம் நெருப்பு மையம். சுவாதிஷ்டான மையத்திலிருந்து நேர்கோட்டில் மேல் நோக்கி வருகிறோம். மணிப்பூரகம்
மணிப்பூரகத்திலிருந்து மெதுவாக மூச்சு இழுத்து மீண்டும் மணிப்பூரகத்திலேயே மோதச் செய்கிறோம். மனம் முழுமையாக மணிப்பூரகத்திற்குள் வரட்டும். தொப்புளின் மையத்திலும் சுற்றிலும் தெரியும் இளம் சூடு வெப்ப உணர்வாக இருக்கலாம் அல்லது சுழற்சியாக இருக்கலாம். என்ன உணர்வு தெரிகிறதோ அதையே நம்ம கவனிக்கிறோம். அருட்பெயராற்றலின் கருணையினாலும் குரு மகானின் ஆசையினாலும் மணிப்பூரகம் நீங்கட்டும். மணிப்பூரகத்திலிருந்து மேல் நோக்கி வருகிறோம். அநாகதம் காற்று மையம். இது இயல்பான மூச்சாகவே இருக்கும். மூச்சை இழுக்கிறோம், மீண்டும் மூச்சை விடுகிறோம். மென்மையான மூச்சை இழுக்கும் பொழுதும் அநாகதத்தை கவனிக்கிறோம். மூச்சை விடும் பொழுதும் அநாகதத்திலே மூடு செய்கிறோம்.
அருட்பேராற்றலின் கருணையினாலும் குரு மகானின் ஆசையினாலும் அனாகதம் நீங்கட்டும். ஆக்னா சக்கரத்தில் என்ன உணர்வு தெரியுமோ அதே சுழற்சி அழுத்தம் அனாகதத்திலும் தெரியும். விசுத்தி விண்மையம் கழுத்து பகுதி அருட்பேராற்றலின் கருணையினாலும் குரு மகானின் ஆசையினாலும் விசுத்தி மையம் மேங்கட்டும்.
ஆகினை பொருள் மையம் தெய்வீக குணலினி மகாவு சக்தியானது புருவ மையத்தில் இயங்கட்டும். புறமனதின் வேகம் குறைந்த நிலை. எண்ணங்கள் இருந்தால் கூட அதனுடைய வேகம் குறைந்த நிலையில் ஆக்னா சக்கரத்தை கவனிக்கிறோம். ஆக்னியில் இருந்து மனதால் உயர்கிறோம். துரியம் மெதுவாக மனம் தலை உச்சி பகுதி துரியத்திற்கு வரட்டும். பிரம்மரந்திரம் சகசிராதளம் என்று சொல்லக்கூடிய 1000 இதழ்கள் கொண்ட தாமரை பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்ட மூளையின் சிற்றறைகள், அதனுள் ஊடுருவி செல்லும் ஜீவகாந்த ஆற்றல் தலை முழுவதும் உணர்வு தெரியலாம். நாம் இன்னும் ஒடுங்கி நின்று கவனிக்க மையத்தில் ஊசி முனை அளவு தெரியலாம். தெய்வீக குண்டலினி மகாவி சக்தியானது துரியத்தில் வளச்சுழலாக சுழன்று
மையத்தில் ஒடுங்கி நிற்கட்டும். துரியம் துரியத்திலிருந்து மனதால் உயர்கிறோம். துவாதசாங்கம். உச்சிக்கு மேலே 12 அங்குல உயரம். நமது ஜீவகாந்த ஆற்றலும் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கும் வான்காந்தமும் இணையும் இடம். துவாதசாங்கம். சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக மாறுகிறோம். சந்திரகாந்த களத்தோடு மனம் இணைகிறது. சூரியன் சூரியனோடு மனம் இணைகிறது. சூரியனை மையமாக கொண்டு என் திசைகளிலும் கோள வடிவில் விரிந்து செல்கிறோம். மனதால் விரிந்து 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 செல்கிறோம். கோடான கோடி நட்சத்திரங்கள் நாம் காணும் நட்சத்திரம் ஒவ்வொன்றும் ஒரு சூரியனை. ஒவ்வொரு சூரியனுக்கும் கோடிக்கணக்கான மைல்கள் இடைவெளி கொண்டு இயங்கிக் கொண்டே இருக்கும் பேரியக்க மண்டலம். இருளுக்கு இடையில் தெரியும் நட்சத்திரங்களையே நாம் கவனிக்கிறோம். மனம் எனும் ஜீவகாந்தம் எதனை எண்ணுகிறதோ அதுவாக மாறும். மனதால் விரிந்து நிற்கிறோம். பேரியக்க மண்டலம்
பேரியக்க மண்டலத்திலிருந்து மனதால் விரிந்து செல்கிறோம். சுத்த வெளி அடர்ந்த இருளும் ஆழ்ந்த மௌனம் மனதால் விரிந்து செல்ல செல்ல பிரபஞ்சம் ஒடுங்குவதை உணர்கிறோம். எந்த ஒரு வடிவமும் எடுக்காத மனமானது தானும் முழுமை பெறுகிறது, முழுமையாகவே மாறுகிறது. ஆழ்ந்த இருள் அதனுள் கரைந்து 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 செல்கிறோம். அதோடு இணைந்த மௌனம், இருளும் மௌனமும் கலந்த மௌன நிலை. துரியாதீதம், காட்சிகளே இல்லாத அருவம், சத்தமே இல்லாத மௌனம். வாழ்க வளமுடன். பேரியக்க மண்டலம் மனதால் ஒடுங்கி வருகிறோம். சூரியன்
மனதால் இறங்கி வருகிறோம். சந்திரன் துவாதசாங்கம், துரியம். மனதால் துரியத்தில் வந்து அமர்கிறோம், ஆழ்ந்து கவனிக்கிறோம். துரிய உணர்வு இன்னும் அழுத்தமாக அதனுடைய சுழற்சி மையத்தில் ஆழமாக உள்ளிறங்குவதை உணர்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் நிரம்பட்டும். உச்சி முதல் பாதம் வரையிலும் நினைவை செலுத்துகிறோம். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். நம்மை நாம் முழுமையாக கவனிக்கிறோம். தவ ஆற்றல் உச்சி முதல் பாதம் வரையிலும் ஒவ்வொரு செல்களுக்குள்ளும் நிரம்புகிறது. அதனால் உடல் தூய்மை அடைகிறது, மேன்மை அடைகிறது. தவ ஆற்றல் கருமையத்தில் இணைகிறது. உள்ளம் தூய்மை அடைகிறது, மேன்மை அடைகிறது. உடல் முழுவதும் பரவி நிற்கும் தவ ஆற்றலை உணர்கிறோம். தலையிலிருந்து கால் பாதம் வரையிலும் நினைவை செலுத்தி கவனிக்கிறோம். இதுவே அருட்குளியலாக மாறுகிறது. உடல் முழுவதும் ஜீவகாந்த ஆற்றலை உணர முடியும். தலைப்பகுதியில் கவனிக்கிறோம். முகம், கழுத்து பகுதி, தோள்பட்டை, மார்பு பகுதி, சுவாச பைகள், வயிற்று பகுதி, அடி வயிற்று பகுதி, தொடைகள், கால்கள், பாதங்கள், விரல் நுனி வரையிலும் கவனிங்க. ஜீவகாந்த ஆற்றலை உணர முடியும். தவ ஆற்றலை வாங்கும் இடம் துரியமே. துரியத்தின் மூலமாக வாங்கிய தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவுகிறது. உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடைகிறது.
வினை களைந்து தூய்மை பெறுகிறோம். விறுவிறு என காந்த உணர்வை பெற முடியும். ஒவ்வொருவருக்கு சில்லுங்கிற உணர்வு இருக்கலாம். ஆனால் அந்த உணர்வு தவ உணர்வு, தவ ஆற்றலை உணர்கிறோம். அமைதியான மனநிலையில் பிரபஞ்ச சக்தி உள் நிரம்புவதை உணர்கிறோம். துரியம் வாங்கிக் கொண்டே இருக்கிறது. உடல் முழுவதும் அலையலையாக நிரம்புகிறது. அமைதியான மனநிலை, முழுமையாக தவ ஆற்றலை உணர்ந்த நிலை. இந்நிலையிலேயே நாம் தவத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மேலாழ்வு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மேலாழ்வு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மேலாழ்வு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துகிறோம். மக்கள் செல்வங்களை வாழ்த்துகிறோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறோம். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களை வாழ்த்துகிறோம். தொழில்துறையிலே தினசரி கடமைகளில் நமக்கு உதவி புரியும் அன்பர்களை வாழ்த்துகிறோம். இன்னல் புரிவோர் எதிரிகள் இருந்தார் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற அன்போடும் கருணையோடும் வாழ்த்துகிறோம். இனிவரும் வாழ்த்துக்களை நாம் மௌனமாகவே கூறியிருக்கிறோம். அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு திருக்கோவில் வாழ்க வளமுடன். மாங்காடு மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை வாழ்க வளமுடன்.
மௌன நோன்பை ஏற்று தவம் இயற்றிய அன்பர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இருண்டு ஒழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேற்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதியெனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் போய் மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. தவத்தை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். Tea break. Tea break.